ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவா இண்டெக்ஸ்க்கு என்ன மீனிங்? ஏதோ ஒரு விஷயம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ புக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இண்டெக்ஸ் எதுக்காக கொடுத்துருப்பாங்க? உள்ள என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்கு, எந்தெந்த பேஜஸ்ல இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இண்டெக்ஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸை ரெஃபர் பண்றது மூலமா உள்ள என்னென்ன சாப்டர்ஸ், எந்தெந்த பேஜஸ்ல இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல மொத்தம் 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த என்எஸ்சியும் பிஎஸ்சியும் தனித்தனியா இண்டெக்ஸா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. என்எஸ்சி வந்துட்டு நிஃப்டி 50 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்றாங்க. பிஎஸ்சி சென்செக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த நிஃப்டி 50ல மொத்தம் எல்லா செக்டார்ஸ்லயும் இருக்கிற 50 ஸ்டாக்ஸை வந்துட்டு செலக்டிவா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டாக்ஸை ஏதோ ஒரு ரூல்ஸ் இல்ல ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு உள்ள லிஸ்ட் ஆகி வரும். சில கம்பெனிஸ் வந்துட்டு எக்ஸிட் ஆகியும் போகும். ஸோ அவங்க வந்துட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு இண்டெக்ஸ்குள்ள வரும். அப்படி நிஃப்டி 50ல ஒரு 50 ஸ்டாக்ஸ் வந்துட்டு இண்டெக்ஸ்குள்ள இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒவ்வொரு கம்பெனிக்குமே அவங்க வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் ஏறிச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு அந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த பாயிண்ட்ஸ் வந்து இறங்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸ்டாக் நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓவராலா அந்த 50 ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த நிஃப்டி 50யோட பாயிண்ட்ஸும் ஏறுதா இல்லை இறங்குதா அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற சென்செக்ஸ்லையும் டாப் 30 கம்பெனிஸ் இருக்கும். எல்லா செக்டார்ஸ்ல இருக்கிற செலக்டிவா ஒரு 30 கம்பெனிஸை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 30 கம்பெனிஸ்க்குமே அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம், அந்த கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனிஸோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏறவோ இல்லைன்னா இறங்கவோ செய்யும். அதை பொறுத்து தான் அன்னைக்கு அந்த சென்செக்ஸோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கா இல்லை நெகட்டிவா இருக்கா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த நிஃப்டி 50யும் சென்செக்ஸையும் பார்க்கறது மூலமா ஓவராலா இன்னைக்கு என்எஸ்சியில் இருக்க ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பிஎஸ்சியில் இருக்க ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கும் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தனித்தனியாக போய் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த நிஃப்டி 50யும் சென்செக்ஸையும் நம்ம அனலைஸ் பண்றது மூலமா ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக்ஸ், குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லையும் ஓவராலா எல்லா செக்டார்ஸ்லையும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. அதே சமயத்துல இந்த பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது பர்டிகுலரா இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கான ஒரு இண்டெக்ஸ். அதே சமயத்துல மிட் கேப் நிஃப்டி அப்படிங்கிறது மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்னைக்கு அப்படின்றத பாக்குறதுக்கான ஒரு இண்டெக்ஸ்.